ஆமாம், நீ சொல்றது கரெக்ட் தான். பார்க்கவே ஓகே गाइस சரி வா போலாம். சரி ஓகே கம் ஆன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சீக்கிரம் வா. போங்க ஃபர்ஸ்ட். எவ்வளவு நேரம் ஆத்து போயிட்டு வாங்க. எடுத்துட்டியா? நான் உனக்காக அந்த ஊர் போயிட்டு வரும்போது பை டியர். ஏய் பாத்து போயிட்டு வா. சேஃபா இருங்க. ஓகே கண்டிப்பா நம்ம சந்திக்கிறோம். ஒரு கண்ட்ரி போவோம். அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு நாள் வாங்க. ஷூர் பை. தயவு செஞ்சு திரும்ப ஆரம்பிச்சிராத. நாம இத அப்புறமா பேசிக்கலாம். அப்புறமா பேச முடியாது. நான் இப்பதான் பேசணும். நீ நம்ம குடிச்சிருக்க, ஒவ்வொரு நிதானமா முறை வெளிய பேசிட்டு இருக்க. போகும்போதும் உள்ள போற வரைக்கும் தான் என் கூட வர. ஓகே, ஓகே, அதுக்கப்புறம் நீ சரி. எங்க போறேன்னு எனக்கு தெரியல. எங்கே தங்குறியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க உனக்கு மாட்டே. அங்கதான் தங்கணும்னு விருப்பம் இருந்தா நீ அப்பவே சொல்லிருக்கலாம்ல. எதுக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஏன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? என்ன நீ கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்றேன். நீ சரியா தான் சொல்ற. எப்பவும் நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா சின்ன விஷயத்துக்கே சண்டை போடுற. இது ஒண்ணும் சின்ன விஷயம்லாம் கிடையாது. இப்படிலாம் பேசாத. இது சில்லியான விஷயம் தான் எலிசா. நீ எதுக்காக இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க? நீ அங்க இருக்கணும்னு நினைக்கும் போது நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேனே, அதுக்காகவா? இல்ல ராத்திரி பூரா உன் கூட ஸ்பெண்ட் பண்ணலன்றதுக்காகவா? எதுக்காக சண்டை போடுற? எதுக்காக இவ்ளோ மோசமா நான் நடந்துக்கற? ஒண்ணும் மோசமா நடந்துக்கல. உன்கிட்ட ஸ்ட்ரைட்டாவே ஒரு கேள்வியை கேக்குறேன். உனக்கு சண்டை போட தான் விருப்பமா இருக்குனா நாம சண்டை போடலாம். ஆனா எதுக்காக சண்டை போடுறங்கறத சொல்லு. உனக்கு ஒன்னு தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் நீ குடிச்சதுக்கு அப்புறம் நீ என் கூட சண்டை போடுறதுக்காகவே வந்துடுற. தேவையில்லாத விஷயத்துக்குலாம் எப்ப பாரு சண்டை போட்டு உன்கிட்ட திட்டு வாங்கிட்டுலாம் என்னால இருக்க முடியாது. என்ன முடிஞ்சதா? உன் சண்டை இப்பவாவது முடிஞ்சதா? என்னமோ இப்ப எதுக்காக இந்த கார் கதவை இவ்வளவு வேகமா மூடுற? முத கதவை தர.
எனக்கு அந்த சுகர் எடுத்து கொடுக்குறீங்களா? எனக்கு அந்த சுகர் பாட்டில் எடுத்து கொடுக்குறீங்களா? எனக்கு அந்த சுகர் பாட்டில் எடுத்து கொடுக்குறீங்களா? நான் போற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாதா? பத்திரமா போ. தேங்க்யூ. நான் கிளம்புறேன். பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? ஏற்கனவே பைசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற 2 பொண்ணுங்களை நான் இப்ப கண்டுபிடிக்கணும். அதுல ஒரு பொண்ணு உயரமா ஒல்லியா பிளாங் ஹேரோட இருப்பா. இன்னொரு பொண்ணு லெட்டினாவை சேர்ந்த பொண்ணு. அவ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சமைச்சுக்கிட்டும் இருப்பா. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கெரியர் உமன். அவங்க என்ன செக்ஷுவல் ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹாய் காய்ஸ், சாரி லேட்டாக வந்துட்டேன். ரெடியாக இருக்கீங்களா? யா ஷூ நல்லா இருக்குடா. ஹாய். ஹாய், நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை ரெஸ்யூம் கூட அட்டாச் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ்.
இப்போ நீங்க உள்ள போலாம். ஹாய் பேப், எப்படி போச்சு? ஓகேன்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, ஒரு முறை தான் என்ன படிக்க சொன்னாங்க. ஓகே ஆச்சா இல்லையா? இல்ல, எனக்கு தெரியல. இப்போ திரும்ப வந்துகிட்டு இருக்கேன். சரி, எங்க இருக்க? இப்போதான் ஃப்ரீவே கிட்ட வந்துட்டு இருக்கேன். 4 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு நினைச்சேன். 4 மணிக்கு தானே வரேன்னு சொன்னேன். ஆமா, அங்க இன்டர்வியூக்கு நிறைய பேர்லாம் வரல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, அப்புறம் உள்ள அனுப்புனாங்க. 3 நிமிஷத்துலயே வெளியே அனுப்பிட்டாங்க. சாரி பேப்ஸ், நீ இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கும் தெரியல. இங்க ஏற்கனவே நிறைய டிராஃபிக் இருக்கு. கடுப்பா இருக்குல்ல? ஆமா. ஆல்ரைட், அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே பீர் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஹனி, போ, என்ஜாய் பண்ணு. நீ பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் பண்ணு. ஓகே, கண்டிப்பா. சரி, ஓகே, பார்த்து வண்டி ஓட்டு. ஐ லவ் யூ. லவ் யூ டூ. ரொம்ப மொக்கையா இருக்கு. இதையா பார்த்துட்டு இருக்க? நீ பார்க்குற படத்தை விட நல்லா தான் இருக்கு. இந்த படம் தான் எனக்கு சின்ன வயசுல ஃபேவரட். இவ்வளோ நாளா சொல்லவே இல்லை. படம் பேர் என்ன? மே மே. இந்த மாதிரி படம் பேரே இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். நான் வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஹாய் பேப், ரொம்ப பசிக்குதா? ஃப்ரிட்ஜில் டின்னர் எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ. நாங்க உள்ள வரலாமா? அட வாங்கடா போலாம். ஸோ அன்னைக்கு நாங்க எல்லாருமே அவன் கார்ல தான் இருந்தோம். நான் தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நாங்க நல்லா வேற குடிச்சிருந்தோம். அந்த நாள் அப்போ தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன். நாங்க அப்போ ஈஸ்ட் டெக்ஸஸ்க்கு போயிட்டு இருந்தோம். அது ரெட் ரிவர் கிட்டன்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்க பிஜே இருந்தாரு. பிஜே? ஆமா 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 ஆமா. அன்னைக்கு நம்ம சரக்கு எடுத்துட்டு போகும்போது கூட நம்மள திட்டினாரே, அவரே தான். அங்கதானே நம்ம அந்த ஜெசிகாவையும் பார்த்தோம். ஆமா ஆமா, அவ நெய்பர் கூட இருந்தாங்க. அதேதான். அவதான் என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அவளுக்கு எப்படியும் இந்த மாதிரி ஒரு 10 பாய் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருப்பாங்க. அவ என் கூட இருக்கிற அதே டைம்ல பக்கத்து வீட்டுக்காரனையும் அவ கூட சுத்திட்டு இருக்கும்போது இதெல்லாம் உனக்கு தெரியல, இப்ப விட்டதுக்கு அப்புறம் தெரியுது இல்லையா?
அந்த பொண்ணை பத்தி நான் அவங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஆமா, அவ கண்ணை பார்த்தே நீ விழுந்திருப்ப. உன்னை பத்தி கண்ணை எனக்கு நம்பாதே, தெரியாதா? சும்மாவா சொன்னாங்க? சரி சரி ஓகே, அவனை ரொம்ப கலாய்க்காதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு காலையில எனக்கு ஷாக் அடிச்சிருச்சு. நான் கவனிக்காம மைக்ரோவேவன்ல கையை விட்டுட்டேன். இப்படி நடிக்கிட்டு இருந்தேன் நானு. முதல்ல போன் எடுத்து பேசு. என்னடா இது? எங்க அம்மா வழக்கமா மெசேஜ் தான் பண்ணுவாங்க, இப்போ காலே பண்றாங்களே. வீட்ல ஏதாவது சமைச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. அதிர்ஷ்டசாலிடா. ஆ, உன்னோட வயசுக்கெல்லாம் நீ உட்காந்து கார்ட்டூன் தான் பார்த்துட்டு இருக்கணும். டிண்டர்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? டேய், யாராச்சும் அவனுக்கு டிவி ஆன் பண்ணி போகோ சேனல் போட்டு விடுங்கடா. டிண்டர்லயே காமெடியான விஷயம் என்ன தெரியுமா? அதுல அழகான 2 பொண்ணுங்களோட போட்டோ இருக்குன்னு வச்சுக்கோ. அப்படின்னா 2த்துல எது நல்லா இருக்கோ அவதான். இனிமே HBSே எடுக்க கூடாதுடா. ஆமா, நீ சரியா தான் சொல்ற. ஒரு தடவை நான் இந்த ஹெச்பிஎஸ்ல டபுள் டோஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சுடா. ஆமா, எனக்கும் தான். 2 நாளா என்னால எந்திரிக்கவே முடியல. உடம்புலாம் சமவடி. நாம அதை அப்படியே எடுத்து முழுங்கிடக்கூடாது. லைட்டரை எடுத்து அதை நாம அதை டாய்லெட் பேப்பருக்குள்ள வச்சு எரிச்சிட்டோம்னா அதுல இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாமே வெளியே போயிடும். அதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவும் நாம 2 கிராம் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஆமா, அதை correct ஆ தாண்டிச்சுன்னா சொன்ன. அவ்வளவுதான். அப்படி எடுத்துக்கிட்டாதான் சரியா இருக்கும். அப்பதான் போதையும் நல்லா ஏறும், பிரச்சனையும் வராது. இனிமேல் அந்த ஹெச்பிஎஸ் இப்படியே யூஸ் பண்ணுவேன். ஜூஸ் கேன் வந்துருச்சு. ஏற்கனவே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சீக்கிரம் எடுத்து குடிங்க. நான் முன்னாடியே ஆர்டர் ஏன் பண்ணிருந்தேன். சொல்லாமலே ஆர்டர் பண்ணிட்டேன்? சரி, அதை விடு. யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. இல்ல, இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு எந்த கோவமும் இல்ல. ஆனா எனக்கு குழப்பமாவே இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் அவளை நல்லாவே பாத்துக்கிறேன். ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டுன்னு தான் எனக்கு தோணுது. எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் தான் அவகிட்ட போய் பேசுறேன். ஏதோ நான் கொஞ்சம் குழப்பமா இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா எஃபோர்ட் போடுறதும் நான் தான், அவ சொல்ற எல்லாத்தையும் கேட்கறதும் நான் தான். இவ்வளோ நாள் நான் அவளுக்கு ஒரு அடிமை மாதிரி இருந்தேன். எனக்கு இந்த இடமே தேவையில்ல. இவ்வளோ பெரிய இடம் எனக்கு எதுக்கு? இவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு அவ கிளம்பி போயிட்டா. இப்போ இந்த வீட்டுக்கான ரெண்டை நான் மட்டும் தான். சரி, போதும் விடு. கொள்ளாம என்னை விட்டு போயிட்டா. அட போதும், வாயை மூடுறா. நான் சொல்றத கேளு. இங்க பார், நான் உன்னுடைய ஃப்ரெண்ட். ஐ லவ் யூ. இங்க பார், லீசாவும் நல்ல பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவளை விட்டுடு. அவ தான் போயிட்டாலே, எதுவும் சொல்லிக்காம போயிட்டா. அவளை பத்தியெல்லாம் நீ யோசிச்சு கூட பார்க்க கூடாது. உனக்கு புரியுதா? நல்ல வேலை அவ போயிட்டா. அவ நல்ல பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க 2 பேர் கேரக்டர் சுத்தமா செட்டே ஆகல. டேய் இங்க பாரு, நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எங்களுக்கு தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சு என்ன ஒரு 3 வருஷம் இருக்குமா? எங்களுக்கு புரியுதுடா, இது ரொம்பவே கஷ்டம் தான். ஆனா அதுக்காகலாம் நீ இப்படி இருக்கவே கூடாது. அதுவும் குறிப்பா இந்த காலத்துல நீ வெளியே போனேன்னு வையேன், உனக்கு 10 பொண்ணுங்க கிடைப்பாங்க. லீஸா விட அழகான பொண்ணுங்க இருக்காங்கடா வெளியே. வெளியே போ, போய் சந்தோஷமா இரு. எல்லாருக்கூடயும் சந்தோஷமா இருடா. வெளியே அவனாச்சும் கிடைக்க மாட்டாங்களான்னு வெயிட் பண்றாளுங்க. ஆனா நீ இப்படியே இருந்தா உன்கிட்ட எந்த பொண்ணுமே வராது. நான் சொல்றத எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சுக்கோ. கண்டிப்பா நீ சொல்றத நான் ஞாபகம் வச்சுப்பேன். வாங்க பாருக்கு போலாமா? இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. டெனிஸ், என்னால முடியாது. நான் இப்போ வீட்டுக்கு போகணும். என் ஒய்ஃப் கூட இருக்கணும். சரி ஓகே, வாங்க கிளம்பலாமா? யா, ஓகே. ஓகே, கிளம்பு. பாய். நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் கூப்பிட்றா. சரி, அவனை விடு. நம்ம வெளியில போலாம். எங்க போலாம்? கமான் அடி. சரியாவே விழல. ஓ ஓ ஓ நோ. சரி ஓகே. இப்போ நான் போறேன். யாரையாவது மனசுல வச்சுட்டு அடிச்சா சரியா விழுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட். வெல், பால நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். சாட்டர்டே நைட் தான் அவளை பார்த்தேன். அதுக்கு அடுத்த நாள் காலையில நாங்க சந்திக்கலாம்னு நினைச்சோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒண்ணா சாப்பிடலான்னு இருந்தோம். ஆனா அவ வரவே இல்லை. ஏன்னா அன்னைக்கு நைட் நாங்க பார்லயே எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டோம். எனக்கு ஒரு முறை அந்த பிரச்சனை வந்திருக்கு. அது உங்க எல்லாருக்கும் இது நடந்திருக்கான்னு தெரியல. ஆனா இது வரைக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, தெரியுமா? நீ அதை சொன்னா தானே நடந்துச்சா நடக்கலன்னு சொல்ல முடியும். ஸ்மெல் வந்துச்சு தெரியுமா? என் வாழ்க்கையில அந்த மாதிரி ஏன் பாக்குறதுக்கே மோசமா தான் இருந்துச்சு. அது நல்லா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா எப்படி இருக்கும்னு தெரியாது. ரொம்ப நேரமா வேற எங்க இருந்து தான் அந்த ஸ்மெல் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. ஏன் அவ போன பிறகுமே என் வீட்டு முழுக்க அந்த நாத்தம் மட்டும் தான் சுத்திக்கிட்டு இருந்தது. ஏன் நான் முகத்தை அங்க கொண்டு போன தெரியுமா? குடிச்சிட்டு வேற என் லிவிங் ரூம்லயே அவ வாந்தி எடுத்துட்டா. அப்புறம் வீட்டுக்கு வெளியே வாந்தி எடுத்துட்டான். நெய்பர்ஸ் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? நல்ல வேலை கம்ப்ளைண்ட் பண்ணல. அதுக்குள்ள நான் போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன்.
டோர் ஓபன்ல இருந்துச்சா? டோர் ஓப்பன் ஆமா. நடந்திருக்கு. ஓ ஓகே. அதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவளுமே கார்ட்டூன்ல இருக்கிற மாதிரி தான் இருப்பா. எவ்வளவு நேரம் தான் இதை பத்தியே பேசிட்டு இருப்ப? இப்போதைக்கு எனக்கு இதெல்லாம் கேக்குற மைண்ட் செட்டே இல்லடா. விடுறா. நீ கூட இருப்பல்ல? ஆ கண்டிப்பா. சரி. நம்ம 2 பேரும் ஒண்ணாவே போலாம். ஓ உனக்கு தாராளமா. யாரா ஞாபகம் இருக்கான்ல? எனக்கு time தெரியுமே. இருக்கு. அவளை நான் முதல் முறை சந்திக்கும் போது ஒரு சிகரெட் இருக்குமான்னு என்கிட்ட கேட்டா. அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு என்கிட்ட ஸ்மோக்கர் மாதிரியே நடிச்சா. அது ஏன்னா என்கிட்ட வந்து சிகரெட் கேட்டதே என்கிட்ட பேசுறதுக்காக தான். அது அப்புறமா தான் ஒத்துக்கிட்டா. ம், உனக்கு வேற ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? அப்போ நான் அந்த நேரத்துல அவ என் வாழ்க்கை முழுக்க இருப்பான்னு யோசிச்சேன். ஆனா நீ ஓகே தானே? நாங்க பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. பண்றேன். அவ போயிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பெட் மேல படுத்துக்கிட்டு சீலிங்க பார்த்துக்கிட்டு நாங்க முதல் முறை அந்த இடத்துல சந்தோஷமா இருந்தது தேர்ஸ்டே. அந்த நாளை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுவும் டெய்லி. இட்ஸ் ஓகே. ம். ஆனா அதுக்கப்புறம் பல மாசங்கள் போய்கிட்டே இருந்துச்சு. என்னால அதுல இருந்து மூவ் ஆன் ஆகவே முடியல. அப்பதான் புரிஞ்சது அதுல தப்பு பண்ணது நான் தான். அவ ரொம்ப புத்திசாலி, அழகா இருப்பா, நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கும். அவ மேல எந்த தப்பும் இல்ல. ஆனா நாங்க 2 பேரும் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம், பாட்டு கேட்போம். எங்க 2 பேருக்குள்ள எந்த கனெக்ஷனும் இருக்காது, லவ்வும் இருக்காது. இந்த மாதிரி சந்தோஷங்கள்லாம் வெளியே எங்க வேணாலும் கிடைக்கும். ஆனா லவ் அதெல்லாம் அன்பெல்லாம் எல்லா இடத்துலயும் நமக்கு கிடைக்காது. முதல்ல அவன் பேர் ஜாக்குன்னு சொன்னான், அப்புறம் கோக்குன்னு சொன்னான். என்னது கோக்குன்னு யாராவது சர்நேம் வச்சிருப்பாங்களான்னு கேட்டேன். கோக்கு தான் என் மெயின் நேம்னே சொன்னான். சாரி, மொக்க போடுறேன்னு நினைக்கிறேன். ஆனா அன்னைக்கு அதை நினைச்சு நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி சரி. அப்புறம் அந்த ஜாக் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆனானா இல்லையா? கண்டிப்பா இருப்பான். கோக்குன்னு பேர் வச்சிருக்கவன எப்படி பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க முடியும்? அப்புறம் நீங்க எல்லாரும் என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் என்னோட சர்நேமும் கோக்குன்னு தான் வச்சுக்கணும். இருக்கு. ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் அதை வச்சு தானே கூப்பிடுறாங்க. இந்த சர்நேமை வச்சுக்கிட்டா அப்புறம் டாக்ஸ் ரிடக்ஷனுக்கு என்கிட்ட வந்துருவாங்க. சரி, அப்புறம் என்ன? ஆமா, இதெல்லாம் கேட்க உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். பட் சரி, இதெல்லாம் கேர்ள்ஸ் விடுங்க. ஃப்ரெண்ட் கேங்லாம் இருக்கு. சோ பொண்ணுங்கள மாதிரியே நாமளும் பட்டர்ஃப்ளை கேக்லாம் செய்யறதுக்கு கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இவன் சொல்றது இதெல்லாம் கரெக்டா தப்பு இருக்கும்னு தான் இல்லையே. தோணுது. கத்துக்கலாம். எனக்கு சும்மா இல்ல, தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. நாம எதுக்காக சமைக்கணும்? நம்ம கடையில ஆர்டர் கடையில பண்ணிக்கலாமே. வாங்குறதுலாம் நம்ம பண்ற மாதிரி வராது. நீங்க சொல்றது பார்த்தா விமென்ஸா வேலை பார்க்கணும் போல இருக்கே. நீங்களும் அப்பப்ப கிச்சனுக்கு போங்க. அவ சொல்றது கரெக்ட் தான். நீங்களும் குக் பண்ண கத்துக்கணும். இங்க பாருங்க, மாடர்ன் Actually, டேஸ்ல அது இருக்கிற என்னன்னா- ஃபெமினிசம்னா என்னன்னா, உமன் எல்லாம் தனக்குத்தானே கட்டாயப்படுத்திக்கிட்டு பேண்ட்ஸ் போட்டுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு எது தேவையோ தேர்ந்தெடுக்கிறது தான் உண்மையான சுதந்திரமே. அதே மாதிரி எங்களுக்கு சமைக்கணும்னு அவசியம் இல்ல. கடையில போய் வாங்கினா போய் வாங்கிப்போம் நீ தாராளமா. ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோ. சரி, உனக்கு இன்னொரு பியர் வேணுமா? உனக்கு இன்னொரு பியர் வேணுமா? பரவாயில்ல, சொல்லு. வேண்டாம். நான் சொல்லு. ஸ்கூல் டைம்ல இருந்தே பேக் பண்ணிட்டு இருக்கேன், நானும் என் சிஸ்டர் கூட ஓ. சேர்ந்து. ஆனா அந்த கேக்க நான் மொத்தமா எரிச்சிட்டேன். கேக் ஓவன்ல வைக்கும் போது அதுக்குன்னு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கு. அதுதான் நம்ம வைக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கத்துக்கோங்க, future-லயும் சாப்பிடு. நீ என்னடா சொல்ற? நம்ம கத்துக்கணுமா? என்ன நீங்க நாங்க கிளம்புறீங்களா? என்ன அவ்வளவு சீக்கிரம் கிளம்புறீங்க? Okay. ஓகே Bye. गाइस, See you. cheers guys. போ நல்லாவே போர் அடிக்கும். பை. Bye. என்னால நம்பவே முடியல. எப்படி அவன் பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்ட உடனே பின்னாடியே போயிட்டா. இதுவே நான் மட்டும் அங்க இருந்திருந்தேனா? But saying
அப் அண்ட் கீழே போயிட்டு எட்டி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. இது ஒரு சர்ப்ரைஸ் நினைச்சு அவனை சொல்லிக்கிட்டு இருந்தா, நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி அதை விட, உனக்கு இந்த மாதிரி கேம் தெரியுமா? இப்படி வை. கமான், இந்த ஃபிங்கர். Now you're a thing that only draws blood. Let the starlings fly over this flood. என்ன பண்ற? சொல்லிட்டு தான் பண்ணணுமா என்ன? பேப், நான் டயர்டா இருக்கேன். Back home again. People who called you friend won't know you, 'cause you spend time in the wilderness. Postcards never sent to bind you tight in the shrinking memories, a name on the tips of the tongues, with nothing reminding, and all that you wanted to be said is that it's so much better to be dead than to waste a life never having lived.
குட் மார்னிங் நவமி. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? குட் குட். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். ஓகே, வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. எப்படி இருக்கீங்க நவமி? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? டூ குட். நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். ஆ, இல்ல, வேற ஒன்றும் இல்லை. ஆல் ரைட், நீங்க மார்க்ல நின்று கேமராவை பாருங்க. ஓகே, குட், நைஸ். ஸோ நானும் உங்க கூட சேர்ந்தே படிப்பேன். நான் படிக்கிறத கேட்டு அப்படியே பேசிடுங்க. அதுக்கு முன்னாடி உங்க பேரை சொல்லுங்க. அண்ட் ஹலோ, நான் தான் மேயாமி மெக்வெக். நெக்ஸ்ட் டைம் அவன் மீட் பண்ணும்போது இங்க வாங்க. ஹலோ ஹலோ. அதான் நாங்க வரணும் முதல்ல சொல்லியிருந்தோம்ல. மறந்துட்டேன். உள்ள அப்ப வாங்க. நீ மறந்துட்ட. ஹேய், தூங்கிட்டியா? என்னடா இது?
நான் நினைச்ச அளவுக்கு உன் வீடு ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் இல்லை. நல்லா தான் இருக்கு. வீடு ரொம்பவே சுத்தமா இருக்குடா. சரி சரி உள்ள வாடா. ஹாய். ஹாய். வாவ் நல்லா இருக்கே. ஏய் எல்லாத்தையும் நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கடா. நல்லா பண்ணியிருக்கால. ஹாய். ஹாய். நீ எவ்வளோ வேதனையில் இருக்கன்னு எனக்கு தெரியும். மறக்க ட்ரை பண்ணு. நான் இதை எடுத்துக்கலாமா? அதான் நான் உனக்கு கொடுத்த கார்டு. என்ன உனக்கு விளையாடவே தெரியாதா? கார்டை வச்சு எப்படி விளையாடுறதுன்னு எனக்கு அவ்வளவா தெரியாது. ஃபர்ஸ்ட் கத்துக்கோ. டேய் நீ மட்டும் உனக்கு ஏத்த மாதிரி கார்டை எடுத்து வச்சுக்கிட்ட. அப்படிலாம் கிடையாது. நீயே செக் பண்ணி பாரு. அப்படிலாம் தெரியல. ஒரே எல்லாருக்கும் மாதிரி ஒரே மாதிரி தான் கார்டு கொடுத்துருக்கேன். அப்புறமா செக் பண்றேன். சரி சரி ஓகே, பெட் கட்டுங்கடா. ஆ என் காயின்ஸை வச்சுட்டேன். ஓகே கூல். ஜாக். ஜாக். எல்லாருக்கும் ஈக்குவலா கூட. ஓகே அந்த கார்டு எடுத்து அவன்கிட்ட கொடு. எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும். பாரு எல்லாம் கரெக்டா இருக்கா பாரு. யாரும் சீட் பண்ணாமல் ஒழுங்காக விளையாடுங்க. யாருக்கிட்ட 5 ஆம் ஸ்பேடு இருக்கு? சொன்னாதான் நீ ஜெயிச்சிருவியே. ஆனாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன். அடுத்து இப்போ நான் திரும்பவும் கார்டெல்லாம் சஃபில் பண்ணி பார்க்குறேன். ஓகே. யா ஓ மை காட், என்னடா இது? பரவாயில்லையா, ஸ்டார்டிங்கில் அடிச்சிட்டேன். இந்தா இதையும் வச்சுக்கோ. ஓ பரவாயில்ல விடு, $1 தானே போச்சு. இல்ல இல்ல, அடுத்தது என்னோட கேமே எடுத்துக்கோ. முடிஞ்சது. வாவ் வாவ் வாவ். மிச்சம் இருக்கிறத நீங்கள் 2 பேரும் எடுத்துக்கோங்க. எப்படி நீ மட்டும் ஜெயிக்கிற? எதனாலனா இதை விட ஈஸியான கேம் வேற எதுவுமே இல்லை. ஓகே திரும்ப பாஸ் பண்ணுறேன். விளையாட தயாராக இருங்க. ஜெயிச்சிட்டியா? இல்லை, வெயிட் பண்ணலாம். ஓகே இப்போ எடுத்துக்கோங்க. என்னடா அவன் ஜெயிச்சிட்டா? ஓகே ஜெயிச்சிட்டேன். இங்கே நீ பாரு, எப்படி ஜெயிச்சேன்னு சொல்லு. நான் ஜெயிச்சது இவன் உண்மைதான். ஜெயிச்சிட்டா பாரு. ஓகே ஹே எப்படிடா ஜெயிச்ச சொல்லி கொடுறா எனக்கு. ஓகே பார்த்தீங்களா, ஹேய் பாத்தியா நான் வின் பண்ணேன். கார்டெல்லாம் மாத்தி மாத்தி பாருயா. ஹே நெக்ஸ்ட் இவன் தப்பா ஜெயிச்சிருக்கான்டா. ஹாய். ஹாய். வேண்டாம். ஐம் சாரி.
என்ன நிறுத்திட்டீங்க? எங்கடா போயிருந்த? நாங்க ஒன்றும் குருடுங்க இல்லை. என்னோட சின்ன வயசுல நான் இங்கே தான் அடிக்கடி வருவேன். இதுதான் என்னோட ஃபேவரட் பிளேஸ். டென்னிஸும் நானும் இங்கே தான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம், ஸ்மோக் பண்ணுவோம். கடைசி தடவை கெவின் கூட நான் இங்கே தான் இருந்தேன். நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நேற்று ராத்திரி நடந்ததுக்கு சாரி கேட்கலான் தான். பரவாயில்ல. நான் பண்ணதுக்காக ஒன்றும் சாரி சொல்லலை. அதை பண்ண விதத்துக்காக தான் சாரி சொல்கிறேன். இதுக்கு பேரு மன்னிப்பே கிடையாது. டென்னிஸ் கிட்ட சொல்லிட்டியா? இல்ல. ஏன் சொல்லலை? அது எதுக்காக நடந்துச்சு பென்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீயும் நானும் ஒன்றா இருக்கும்போது எப்படி டென்னிஸ் அப்போ உள்ளே வந்தானோ அதே மாதிரி தான் இப்போ உனக்கும் டென்னிஸ்க்கும் நடுவில் நான் வந்திருக்கேன். எனக்கு தெரியும் சில நேரங்களில் நான் அவனை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகிறது தான் உனக்கும் ஃபீல் ஆகும். நிறுத்து. இங்க பாரு பென், இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு. ஆனா அது வெறும் எண்ணம் மட்டும்தான். எண்ணம் மட்டும்தான். நீயும் நானும் நமக்கு தேவையான மாதிரி என்ன வேணா பேசிக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா நேத்து நடக்கும்னு நினைச்சது எதுவுமே நடக்கல. எனக்கும் டென்னிஸ்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதை மாத்த முடியாது. அண்ட் யா, இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்குதான். ஆனா அதெல்லாம் சரியாயிடும். இத பத்தி நான் உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சேன். These rooftops sing the choruses of what our souls can feel but cannot say. And these rooftops get a sunset so magnificent now every day. Of hope, not forgotten. Oh, and a light so pure. When I miss her, it's in the sunset. Turn these blue eyes back to you. It's going down. It's going down.
It's going down, just like the sun. It's going down, it's going down, it's going down. Let the moon come. In these rooftops, hear the praises of the angel songs, so sweet. In these rooftops, reflect the beauty of a true love that'll never flee. As the sun fades into moonlight, we were watching lose its shine. And when I miss her, I behold her dear eyes as the sun drowns in the horizon line. நான் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கனா? ஆமா, தேங்க்ஸ். குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருப்ப. அப்படியா? ஆமா. குழந்தை மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு நன்றி. அப்படின்னா அதுவும் கியூட்டா இருக்கும்ல? ஜோக் ரொம்ப கேவலமா இருக்கு. எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையோட பெஸ்ட் செக்ஸ் எப்ப நடந்துச்சு? என்ன சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லாத. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சுன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே நீ இப்படி சொல்லிட்ட. ஓகே. அப்படின்னா உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நல்லா பண்ண மாட்டியா? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல. அப்படின்னா வப்பாட்டி யாராவது இருக்காங்களா? நீ தான் என் வப்பாட்டி. அப்படின்னா உனக்கு ஒய்ஃப் இருக்கா? கரெக்டா சொன்னா? பெட்ல அவ எக்ஸைட்டிங்கா இருந்திருக்க மாட்டா, அதனால நீ மெதுவா நடந்து என்கிட்ட வந்துட்ட. இத நான் ஹாபியா வச்சுக்கணும். இத நம்ம கண்டினியூ பண்ணணும். நான் அதுக்கு தயாரா இருக்கேன். அப்படியா? நான் அழகா இருக்கேனா? ரொம்ப பிரிட்டியா இருக்க. அவளை விட அழகா இருக்கேனா? அப்படின்னா ஒரு பொண்ணு இருக்கா. ஓ மை காட். அப்படிலாம் யாரும் இல்லை, நீ மட்டும்தான் இருக்க. அவ என்ன பண்ணா? எனக்கு இது தெளிவா தெரியுது, என்னால உணர முடியுது. அவ என்ன பண்ணா சொல்லு. ஓகே ஓகே, நான் இதை கேட்கல. இங்க பாரு, இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்ல. எனக்கும் தெரியும், ஆனா எனக்கு இப்ப தூக்கம் வருது. ஹேய், நீ ஓகே தானே? என்னாச்சு பேப்? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. ஆனா நான் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கோவப்படக்கூடாது. ஆனா நீ என்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லணும். யா ஷோர். உனக்கு யார் கூடயாவது அஃபேர் இருக்கா? என்ன?
ஒருவேளை அப்படி இருக்குன்னா ஓகே. அதாவது அது ஓகே இல்ல. ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லு. அப்படி எதுவும் இல்ல. ஏன்னா நீ என்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னா எனக்கு நான் ஒரு பைத்தியம்னு எனக்கு தோணாம இருக்கும். நீ எதுக்காக இப்படி கேட்குறேன்னு எனக்கு தெரியல. அப்படி எதுவும் இல்லை. ஏன் சந்தேகப்படுற? நான் பயந்துட்டேன். எனக்கு நீ நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க. நீ பக்கத்துல இருந்தா சேஃபா தோணும். ஆனா எனக்கு இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி தோணுனதே இல்லை. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணக்கூடாது. நான் பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிறேன். எனக்குள்ள சந்தேகம் அதிகமானதுனால உன்கிட்ட கேட்டே ஆகணும்னு தோணுச்சு. தயவு செஞ்சு நீ என்கிட்ட உண்மையா சொல்றியா? உன்னை நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. இந்த கேள்வி என்ன கேட்குற? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு வேலை பண்ணியிருக்கேன். உன்னை நல்லபடியாக பார்த்துருக்கேன். உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணணுன்றதுக்காக உனக்கும் எனக்கும் சேர்த்து என்னால் முடியலனாலும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணலை. நீ என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டதை நினைச்சா எனக்கு உன் மேல ரொம்ப கோபம் வருது. நீ கேட்ட கேள்வியை என்னால ஜீர்ணிக்கவே முடியல. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு டெனிஸ். நான் கிளம்பணும். உனக்கு இதை தவிர வேற என்ன தெரியும்? You're here. What do you mean? No, you're here for the ad, aren't you? No, my car broke down. You're on accident. Pretty sure it's you. Do you have a phone with you? Never had it connected. Only bad news comes by phone. Thanks anyway. Are you sure you're not here for the ad? ஹலோ, என்னாச்சு? உனக்கு என்னாச்சு?
சொல்லு. சொல்லு. இங்க பாரு, நீ எனக்கு கால் பண்ணது ஏதோ ஒண்ணு சொல்றதுக்காக தான். இப்ப நீ முதல்ல அலறத நிறுத்திட்டு என்ன சொல்ல வந்தியோ அதை முழுசா சொல்லு. வாயை திறந்து பேசு. அலறத நிறுத்தி என்னால தாங்க முடியல. எனக்கு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு. என்ன ஆச்சுன்னு ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு. ஹாய். நான் இங்க வந்தது உனக்கு ஓகே தானே? உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். யா, எல்லாம் ஓகே தான். நான் உனக்கு சாப்பிட கொண்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்ச ஜங்க் ஃபுட் கொண்டு வந்திருக்கேன். கேம் சேஞ்சர் லேடிஸ். நீ எப்பவும் $2 தான் பெட் கட்டுற. இந்த முறையும் நான் அப்படிதான் பண்ண போறேன். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும்டா உன் பர்ஸு காலின்னு. சீக்கிரம் ஷஃபிள் பண்ண. பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட போடு. உன் ஃப்ரெண்டுங்க அந்த அவளுக்கு சென்டர்ல என்ன ட்ரம்பட் செமையா வாசிச்சாங்களா? நீ அந்த விஷயத்தை எனக்கு நேத்து கேள்விப்பட்டியா? ம். உண்மையாவா? ஓ இப்ப நீ எடுக்கிறியா? எடுக்கணும்னா சீக்கிரம் எடுத்துற. ஓகே. அடுத்து யார் வைக்கணுமா வைங்க. தட்ஸ் குட். இது நம்ம மாஸ்டர் பிளான்ல ஒரு பாகம் தான்.
ஆமா ஆமா உண்மைதான். நாம இங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி விளையாடினாதான் அங்க ஜெயிக்க எல்லாருமே முடியும். அதுக்காக தானே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் கூட ரொம்ப நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டேன். சரி சீக்கிரம் போடு, அடுத்து நீ தான்டா. நாம திரும்பவும் ரீஷஃபில் பண்ணுவோமா? என்ன நான் ஜெயிக்க போறேன்னு தெரிஞ்சது ரீஷஃபில் பண்ணணுமா? இங்க பாரு, அங்க வச்சுனா தோத்துருவ. இந்த பக்கம் வை. ஓகே தேங்க்யூடா. என்ன ரொம்ப யோசிக்கிற? எடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் 20 வைக்கிறேன். ஏய் இவனுக்கு தைரியம் வந்துருச்சு. தேங்க்யூ. ஆல்ரைட். அடுத்து இப்போ யாரு? நான் பண்றேன். போட்டாச்சு. ம். ஓகே, இப்போ திரும்பவும் பெட் கட்டலாம். நான் இதுக்கு 50 கட்டுறேன். ஓகே. ஆக்சுவலி நான் இப்போ அது மேடலின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை போய் நான் பார்க்கலான்னு இருக்கேன். அன்னைக்கு வார்ல சந்திச்சோமே அந்த பொண்ணா? ஆமா ஆமா அவதான். நாங்க கொஞ்ச நாளாவே ஊர் சுத்திட்டு இருக்கோம். ரொம்ப நாளாவே. அந்த பொண்ணை அவ்வளோ பிடிச்சிருக்கா? ஆமா ஆமா அவளை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நான் இப்போ கிளம்பட்டுமா? அப்புறம் வரேன். நாம ஒரு பியர் அடிப்போமா? ஓகே. சூப்பர் மச்சான். உனக்கும் நயோமிக்கு நடுவில் என்ன போயிட்டு இருக்கு? என்ன சொல்ற? கமான், நான் உங்களை பார்த்துருக்கேன். நல்ல வேளை டென்னிஸ் பார்க்கல. நீ என்ன பார்த்தன்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பொய் மட்டும் சொல்லாத. நீ என்கிட்ட தானே சொல்ற, நான் வெளியே யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். அதனால உண்மையை சொல்லு. ஓகே, நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியல, ஆனா சொல்றத தெளிவா சொல்லு. நீ நயோமியோட அஃபேர்ல இருக்கியா? மைக், நீ என்ன பேசுற? நான் சீரியஸா கேட்குறேன். சீரியஸா கேட்டுட்டு இருக்கியா? போதும் நிறுத்து. உண்மையை சொல்லு. என்கிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்க பழகு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்னால சொல்ல. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு பொய்யான பழி. நாங்க என்ன பண்ணும்போது நீ பார்த்தன்னு எனக்கு தெரியல. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. எனக்கும் நயோமிக்கும் நடுவுல எதுவுமே நடக்கல. நான் இருக்கிற நிலைமையில அவ வந்து என்கிட்ட இப்படி எல்லாம் கேட்பாளா? நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு புரியுதா மைக்? 10 வயசுல இருந்து நீயும் டென்னிஸும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, எனக்கு தெரியும். சரி ஓகே, பரவாயில்ல விடு. இப்படிதான் இருக்கணும்னா ஓ இஷ்டம். ஓகே, நான் உண்மையை சொல்லணும்னு கேட்கறல, நான் உண்மையை சொல்றேன், நீ கேட்டுக்க. இந்த விஷயம் உனக்கு தேவையில்லாதது. அதனால இதை விட்டுட்டு உன் வேலையை பாரு. அடுத்து உங்க விஷயத்தை கவனிக்காம உன்னோட வேலையை மட்டும் பாரு மைக். ஆல் ரைட். உன்னோட பியருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓ அப்படியா? மூடிட்டு உன் வேலையை பாரு. என்ன வேற என்ன பண்ண சொல்ற? உன் வேலையை பாருன்னு சொன்ன. ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கூட அஃபேர்ல இருக்கிறத நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? போடா.
நீ ஓகே தானே? டெனிஸ் எங்க? தூங்கிட்டு இருக்காரு. நிறைய குடிச்சிட்டாரு.